சென்னை அடுத்த தாம்பரம் பேருந்து நிலையத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை போலீசார் முன்னிலையிலேயே அடித்து கொலை செய்த வழக்கறிஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கந்தன், இந்த கொலை வெறிக்கான காரணம் என்ன? இது தொடர்பான முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கிறது. வணக்கம். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் சுற்றிட்டு இருந்த போது அங்கு காரில் வந்த வழக்கறிஞர்கள் அவரை அடித்து கொலை செய்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் காவலர்கள் தடுக்கும் போது அவங்க முன்னிலேயே அந்த வழக்கறிஞர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்று நள்ளிரவில் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் மது போதையில் ஒரு நபர் தொடர்ந்து பயணிகளை அச்சுறுத்தி வருவதாக காவல் கட்டுப்பாட்டுக்கு தொடர்பு கொண்டு பயணிகள் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் அங்கு விரைந்து வந்த தாம்பரம் ரோந்து போலீசார் அந்த மனநல பாதிக்கப்பட்ட நபரை பிடித்து விசாரணை செய்த போது அவர் கஞ்சா போதையிலிருந்து தெரிய வந்தது. அவர் பெயர் ரங்கநாதன் என்பது மட்டும் முதல் தெரிய வந்தது. அதன் பேரில் உறவினர்கள் தகவல் தெரிவித்த நிலையில் அங்கிருந்த காவலர்கள் அந்த மனநல பாதிக்கப்பட்டவருக்கு அங்கிருந்த கடையில் டீ வாங்கி கொடுத்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். அப்பொழுது அங்கு காரில் வந்த வழக்கறிஞர்கள் அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நபரை அடிக்க முயன்றுள்ளனர். இதை பார்த்த காவலர்கள் ஏன் அடிக்கிறீர்கள் என்று தடுத்த போது 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எங்கள் காரை அவர் சேதப்படுத்துவதாக தொடர்ந்து காவலர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நபரை அடித்ததில் அவர் அங்கேயே நிலை தடுமாறி கீழே இருந்து உயிரிழந்துள்ளார். உடனடியாக அவரை மீட்டு குரம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்ட போது காரில் வந்த நபர்கள் வழக்கறிஞர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. ஒரு பேர் வினோத்தும் மற்றொரு பேர் மணிகண்டன் என்பது தெரிய வந்தது. அவரிடம் விசாரணை செய்த போது காரில் நின்ற போது காரை இவர் சேதப்படுத்தியதாக நாங்கள் தாக்கியதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கந்தன்.